உயர்நீதிமன்ற நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் எந்த வழக்கின் போது இப்படிப்பட்ட ஒரு தீர்ப்பை வழங்கியிருந்தார்? ஏன்னா பெரிய சர்ச்சையா இருந்தது, பேசுபொருளாக இருந்தது. அவர் தீர்ப்புல என்னென்ன விஷயங்கள்லாம் குறிப்பிட்டிருந்தாரு சுப்பையா? ஆனந்த் பார்த்தீங்கன்னா இந்த வழக்கை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா அம்பத்தூர் காவல் நிலையத்தில் பதிவு செய்யப்பட்ட வழக்காகும். அதாவது 18 வயது நிரம்பாத இளைஞர் மீது தொடரப்பட்ட வழக்கு. இந்த வழக்கு தான் அங்குள்ள போக்சோ வழக்காக பதிவு செய்யப்பட்டது. அதாவது அவர் ஆபாச படம் பார்த்ததாக அந்த இளைஞர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்த வழக்கில் தான் அவர் இந்த வழக்கை ரத்து செய்ய கோரி உயர்நீதிமன்றத்தை நாடியிருந்தார். அப்போது நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் அவர் அந்த இளைஞரை நேரில் வரவழைத்தார். நீதிமன்றத்துக்கு வரவழைத்து என்ன நடந்தது என்பது குறித்து அந்த இளைஞரிடம் கேட்டார். அப்போது அந்த இளைஞர் தான் தவறு செய்து ஒப்புக்கொண்டார். அது மட்டுமல்லாமல் இதுபோன்று நான் இந்த படங்கள் பார்ப்புக்கு அடிமையாகிவிட்டேன் என்றும் தெரிவித்திருந்தார். ஆனால் தான் இதில் திருந்திக் கொள்வதாகவும் தனக்கு வாய்ப்பளிக்குமாறும் இந்த இளைஞர் வேண்டுகோள் விடுத்தார். இளைஞர் என்பதால் அவருடைய எதிர்காலம் பாதிக்கப்படக்கூடாது என்பதை கருத்தில் கொண்ட நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் அந்த திருவள்ளூரை சேர்ந்த அந்த இளைஞருடைய மீதான தொடரப்பட்ட வழக்கை ரத்து செய்வதாகவும், அது மட்டும் இல்லாமல் சமூகத்தில் அதாவது நமது செய்தியாளர் நிரஞ்சன் குறிப்பிட்டபடியே ஒரு பொத்தானை அழுத்தினால் அத்தனை தரவுகளும் இப்போ இணையதளத்தில் எளிதாக கிடைக்கிறது. ஆகவே எளிதாக தவறு செய்வதற்கும் எளிதாக அந்த இளைஞர்களுடைய பார்வைக்கு வந்து செல்வதற்கு இது போன்ற வீடியோக்கள் எளிதாக வந்து விடுகிறது என்பதை குறிப்பிட்ட நீதிபதி, எனவே இது சமூகத்தில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும், அதற்கு அரசு முன்வர வேண்டும், பள்ளிகளிலும் இது போன்ற விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்றும் அவர் தனது தீர்ப்பில் குறிப்பிட்டிருந்தார். இந்த அம்பத்தூரை சேர்ந்த இளைஞர் வழக்கில் தான் நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் பிறப்பித்த உத்தரவில் தான் உச்சநீதிமன்றம் அதை ரத்து செய்து உத்தரவிட்டுள்ளது. ஆனந்தி, இந்த குறிப்பிட்ட நபர் விடுதலையாக இருக்கிறாரா, அவருக்கு ஜாமீன் கிடைத்திருக்கிறதா என்பது போன்ற விவரங்களை சேகரிங்க. இன்னொன்று, இப்போ ஒருவேளை அந்த நபர் ஜாமீன் பெற்றிருந்தாலும் உச்சநீதிமன்றம் கொடுத்திருக்க இந்த தீர்ப்பின்படி அவர் மீது தொடர்ந்து விசாரணை நடத்தப்படுமா, அவர் மீண்டும் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்படுவாரா, அது குறித்த விவரங்களை சேகரிங்க சுப்பையா. தகவல்களுக்கு நன்றி.